சற்று முன் வெளியான ரேஷன் கடை ரிலேட்டடான ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அது என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ரேஷன் கார்டு ரிலேட்டடாக தான் 3 புதிய அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகவரி மாற்றம், ரெண்டாவது வந்து சில ரேஷன் கார்டுகள் வந்து ரத்து செய்தல், மூன்றாவதாக வந்து 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான அந்த வயதுடைய மக்களுக்கான ரேஷன் கார்டில் வந்து சில அப்டேட் அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் இப்போ நம்மளுடைய அரசாங்கம் வந்து ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை வந்து நம்மளுடைய மத்திய அரசு வந்து மிகவும் கடுமையாக்கியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு பக்கமே வந்து நம்ம வந்து ரேஷன் கார்டை அப்டேட் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 6 மாதங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் எதையுமே வந்து நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ரேஷன் கார்டும் வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து நாடு முழுவதுமே வந்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வந்து ஒரு புதிய விதிமுறையை வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அமல்படுத்தியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரரும் ஒவ்வொரு 5 வருடங்களுக்குமே KYC சரிபார்ப்பு அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த KYC வந்து யாராவது வந்து இந்த செயல்முறையை வந்து தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரேஷன் கார்டு வந்து கம்பல்சரி ரத்து செய்யப்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KYC சரிபார்ப்பு வந்து முடிக்காத நபர்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்களின் பலனை பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ ரேஷன் கார்டில் வந்து KYC அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேஷன் பொருட்களை வந்து பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல போலியான தகவல்கள் வந்து பகிரப்படுறதுனால கண்டிப்பாக KYC அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படின்றதான் வந்து நமக்கு கட்டாயமாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே அந்த KYC புதுப்பிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணியே ஆகணும். அதே போல் நீங்கள் ரேஷன் விநியோக முறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதுக்காகவும் நகல் மற்றும் போலி அட்டைகளை வந்து நீக்குவது தான் வந்து இதனுடைய குறிக்கோளாக வந்து சொல்லியிருக்காங்க. அதான் நிறையா ஃபேக்கான ரேஷன் கார்டுகளும் வந்து வச்சு பயன்பெற்றுட்டு இருக்கிறதுனால அதையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே வந்து இந்த இலவச ரேஷன் பொருட்கள் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத இந்த புதிய அப்டேட்டுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் புது ரேஷன் கார்டில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் திட்டத்தை வந்து நம்மளுடைய மத்திய அரசு 2029ஆம் ஆண்டு வரையுமே வந்து நீட்டியிருக்கிறாங்க. இதன் காரணமாக நம் நாட்டில் வந்து சுமார் 80 கோடி மக்கள் வந்து ஒவ்வொரு மாதமுமே 5 கிலோ இலவச ரேஷன் பொருட்களை வந்து பெற்றுட்ருக்காங்க. அதாவது கோதுமை, அரிசி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து நம்ம ரேஷன் கார்டில் வந்து ஃப்ரீயாக பெற்றுட்ருக்கோம். அதே போல் இப்போ நம்ம ரேஷன் கார்டில் வந்து நமக்கு தேவையான பொருட்களை பெறுவதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து அதற்கான இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு 5 வகையான ரேஷன் அட்டைகள் வந்து நமக்கு இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எந்த வகையான அட்டைகள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் சொல்லிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அரிசி வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கேற்ற அட்டையை வந்து NH, NPHH அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேஷன் அட்டையிலே வந்து 5 வகையான அட்டைகள் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த அட்டை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சொல்லி அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்து நீங்கள் ரேஷன் கார்டு பெறுவது வந்து ரொம்பவே சிறந்தது. ஏன்னா ஒரு சிலர் வந்து ரேஷன் கார்டை வாங்கிட்டு அதில் வந்து பொருட்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தேவையான நபர்களுக்கு அது போய் சேராமல் இருக்குது. இன்கேஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதற்கான ரேஷன் அட்டையை மட்டுமே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால தான் புதுசாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கையுமே வந்து அதிகரிச்சிருக்கிறதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து போலியான ஆவணங்களை வைத்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வந்து முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நாங்கள் KYC அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்மளுடைய மத்திய அரசின் புதிய விதியின் கீழே ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு 5 வருடங்களுக்குமே KYC சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இந்த விதிமுறை நாடு முழுவதுமே அமல்படுத்தப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
ஆனால் இந்த விதிமுறையை வந்து கடுமையாக்குவது அல்லது தளர்த்துவது வந்து என்னென்னா அந்தந்த மாநில அரசுகளின் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டுகள் வந்து அந்தந்த மாநில அரசுகளால் தான் வந்து வழங்கப்படுகிறதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேஒய்சி வந்து எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்க குடும்பங்கள் வந்து தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடைன்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடையில் போய் உங்களுடைய ஆதார் கார்டோட பயோமெட்ரிக் வந்து சரிபார்ப்பை வந்து முடிக்கணும். அங்கே வந்து கைரேகை இல்லைன்னா வந்து கருவிழி ஸ்கேனு இதை செய்கிறது மூலயமா ஆன்லைன் சரிபார்ப்புக்கு வந்து மீரா கேஒய்சி செயலி அல்லது என்எஃப்எஸ்என் போர்ட்டலை வந்து பயன்படுத்தி வந்து நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் கேஒய்சி சரிபார்ப்பை வந்து ஆதார் எண் மற்றும் ஓடிபி மூலமாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேஒய்சியை வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம தான் அந்த ரேஷன் கார்டை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும். போலியான ரேஷன் கார்டு வந்து இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த கேஒய்சி அப்படிங்கிறதே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் முதியவர்களுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த கேஒய்சி விலகல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து இந்த செயல்முறையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 70 வயதுக்கு மேலே இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க கேஒய்சி வந்து கம்பல்சரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கைரேகை வந்து சரிபார்ப்பில் சில பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். ஏன்னா வந்து வயசானவங்களுக்கெல்லாம் கைரேகை வந்து போயிருக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து அந்த கைரேகை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு கைரேகை வளர்ச்சி இருக்காது. இந்த 2 காரணத்துக்காகத்தான் வந்து இந்த 70 + 5 வயது குழந்தைகள் வந்து கண்டிப்பாக கேஒய்சி வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இவர்களுக்கு வந்து சலுகைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து கேஒய்சி வந்து பண்ணியே ஆகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரேஷன் கார்டு விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விதிமுறை வந்து மாற்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க வந்து தொடர்ந்து 6 மாதங்களுக்கு வந்து அந்த கார்டை பயன்படுத்தாமல் ரேஷன் பொருள் வந்து வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ரேஷன் கார்டு அப்படிங்கிறத ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து ரேஷன் கார்டு ரத்து செய்வது என்பது மாநில அரசின் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ரேஷன் கார்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு மாதமும் ரேஷனில் வழங்கக்கூடிய பொருட்களை வந்து பெறணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் நீங்கள் ஒருவேளை வந்து தொடர்ந்து 6 மாதமாக வந்து ரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருள் எதுவுமே வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா அதை மீண்டும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு நீங்கள் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே வந்து கேஒய்சி சரிபார்ப்பை முடிச்சுட்டு நீங்கள் ரேஷன் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அதிக சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயத்தில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சுருக்கிற மக்களுமே ஒவ்வொரு மாதமும் வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்களை வந்து பெற்றது மூலயமா இந்த ரேஷன் கார்டு ரத்து அப்படிங்கிறதையும் வந்து நம்ம நம்மளுடைய ரேஷன் கார்டு ரத்தாகாமையும் நம்ம தடுத்துக்க முடியும். அதே போல் 70 வயதிற்கு மேற்பட்ட மக்கள் வந்து பயோமெட்ரிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து சில தளர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து கைரேகை வைக்கணும் அப்படின்னும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கண்டிப்பாக வந்து கேஒய்சி அப்படிங்கிறத பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரேஷன் அட்டை வச்சிருக்கிற மக்களும் கண்டிப்பாக 5 வருடத்திற்கு ஒரு முறை பயோமெட்ரிக்கை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படுறதில் வந்து தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரரும் இகேஒய்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கணும். அதே போல் 70 வயதிற்கு மேற்பட்ட மக்கள் வந்து அதை பண்ண தேவையில்லை. அதே போல் 6 மாதத்திற்கு மேல் வந்து எந்த ஒரு பொருட்களுமே வாங்காமல் ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா மக்களுமே வந்து ரேஷன் பொருட்களை பெற்று பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த வீடியோவை உங்களுக்காக கொடுக்குறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒவ்வொரு உண்மையான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து